ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம ஸ்டாக் ரிலேட்டடா நம்ம வந்துட்டு வீடியோ போட்டுருக்கோம். டெய்லி நீங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும். மக்களே, வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு நம்மளுக்கு வந்துட்டு நேத்து மார்க்கெட் லீவு. இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஆனா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு. நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு ஷோ பண்றேன் அந்த இடத்துல. பாருங்க. நம்ம ஏத்தர் எனர்ஜில தான் நம்ம பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க மக்களே, மார்க்கெட் ஆரம்பிச்ச பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு 790 சம்திங் நம்மளுக்கு இருந்தது. பார்த்தீங்கன்னா 775ல இருந்தது. கரெக்ட்டா இந்த இடத்துல இருந்துச்சு நம்மளுக்கு காலையில. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கேண்டில் ஸ்டிக் வந்துரும் உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாவே டவுன் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு அது வரைக்குமே நம்ம வந்துட்டு எடுக்கல. பை ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். கரெக்ட்டா நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரம் மார்க்கெட் வாட்ச் பண்ணோம். நம்ம கரெக்ட்டா எங்கன பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 721 அந்த ரேஞ்சில நம்ம வந்துட்டு பை பண்ணோம். மார்க்கெட் மேலேருந்து கீழ இறங்கி, கொஞ்சம் சரி மேல ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுச்சு. பை பண்ணோம். இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 736ல இருக்கு. எனக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ரெட் கேண்டில் ஸ்டிக்ல தான் நம்ம வந்துட்டு ஷோ ஆகிட்டு இருக்கு பாருங்க. அதான் சரி போய் பார்த்தீங்கன்னா, நம்ம 331 ரூபாய்க்கு வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வித்தரலான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் தீபாவளினால மார்க்கெட் பார்த்தீங்களா, மக்களே எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கீழ ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு சிவப்பு கேண்டில் ஸ்டிக் தான் நம்மளுக்கு வந்துட்டு உருவாகிருக்கு. அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு முந்தைய நாள் இருந்த மார்க்கெட்டோட நம்மளுக்கு வந்துட்டு ரேட்டு வந்துட்டு கீழ இறங்கி தான் ஏறுது. அதனால நம்ம வந்துட்டு நம்ம சேஃப்டியா நம்ம அமௌண்ட் வித்துடலான்னு தோணுது. பாருங்க எவ்வளோ டவுன் ஆகுதுன்னு பாருங்க. 300, 330 ஓகே. ஹோல்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஒன் டே ரிட்டர்ன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்துட்டு 558 ரூபா இப்போ கரண்டில் லாஸு. எக்ஸ்ப்ளோரு 24 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். 723க்கு பை பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு நம்ம பை ஆர்டர் எடுத்திருக்கோம். மேலே ஏறும் அப்படின்ட்டு. டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 17,344 ரூபாய்க்கு நம்ம டோட்டலாக பை பண்ணியிருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் ரன்னிங் ப்ராஃபிட் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 330 ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. பார்க்கலாம் மக்களே, நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கொஞ்சம் ஏறும் இறங்கும், பிளான் பண்ணிக்கலாம் இப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஃபுல் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் எடுத்து கற்றுக்கோங்க. நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே காலை வைங்க. நீங்கள் வந்துட்டு பாருங்கள் மக்களே, நம்ம எனக்கு தெரிஞ்சு வித்துடலான்னு தோணுது. 27726 வந்துருச்சு. இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடிபட்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு இதில் ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. யாரையும் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்த கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியாது. அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு. 220 ரூபா வந்துருச்சு பாருங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் காலையில் ஒரு கேண்டில் ஸ்டிக் இருந்து இங்கே வந்திருக்கு நம்மளுக்கு. 734 டவுன் ஆகிறான், பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் மக்களே நான் சொல்கிறேன், இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளானிங் பண்ணி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள்
வந்துட்டு பங்குச் சந்தையில் வந்துட்டு நீங்கள் ஒரு வெற்றி பயணத்தை அடையலாம். அதுக்கு வந்துட்டு நான் கேரண்டி. இப்போ நான் வந்துட்டு ஓ நான் இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரோல் மாடலா. ஆனால் நான் இதுலேயுமே நானுமே இன்னும் வந்துட்டு நிறையா விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது. அதேமாரி நீங்களும் உங்களுக்கும் ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் நல்லா கற்றுக்கோங்க. லேர்னிங் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கற்றுக்கோங்க. அதேமாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் சரி டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம வந்துட்டு பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து தனி ஒரு ரெஸ்பெக்ட் டிசிப்ளின் கிடைக்கும். அவங்க வந்துட்டு நம்மளை மதிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட டைமை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்தந்த முறையில் அந்த டயத்தையும் பார்த்து நீங்கள் செலவு பண்ணணும். காசு மட்டும் செலவு பண்ணுறது வாழ்க்கை இல்லை. டயத்தையும் செலவு பண்ணுறது தான் வாழ்க்கை. டயம் அது கரெக்டான முறையில் நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு கடிகாரத்தில் ஓட்டுறது வந்துட்டு அந்த கடிகார முள் இல்லை. அந்த ஓடுற ஒரு ஒரு முள்ளும் நம்மளோட வாழ்க்கை காலங்கள் நேரங்கள் பொறுத்து நம்மளுக்கு மாறும். ஓகேவா மக்களே? இந்த இடத்துல நான் வந்துட்டு இதை தெரியப்படுத்திக்கிறேன். அதனால் டைம் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டயத்துனாலேயும் நம்ம வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு மார்க்கெட் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் காலையிலே செல் ஆர்டர் போட்டிருந்தா ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். ஆனால் நான் வந்துட்டு பை ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணதுனால நம்ம வந்துட்டு மார்க்கெட் இறங்கட்டும் அப்படின்ட்டு கரெக்டாக இறங்க விட்டு இங்கன வாங்கியிருக்கோம். இங்கனக்குள்ளே வாங்கியிருக்கோம். வாங்கி இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 230 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 300 மறுபடியும் மேலே அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. ஒரு கேண்டில் ஸ்டிக் க்ரீன் கேண்டில் ஸ்டிக் வந்திருக்கு நம்மளுக்கு. ஷோ ஆகுது பாருங்கள். மக்களே, தீபாவளிக்கு 790 இருந்துச்சு. நேற்று மார்க்கெட் லீவு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீழ்ச்சியிலேருந்து மறுபடியும் மேலே போகுது. பாருங்கள் மக்களே, 300 322 போயிட்டுருக்கு. பார்க்கலாம் மக்களே. நீங்களும் எடுத்து பண்ணுவீங்கன்ட்டு தான் நான் வந்துட்டு டெய்லியும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள் மக்களே, நல்லா மார்க்கெட் கொஞ்சம் அப் ட்ரெண்ட் போகுது. நம்ம போட்ட அமௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஒரு 350 360 வந்துருச்சு. ரன்னிங்கில் இருக்குது. நீங்களும் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேர்ன் பண்ண விஷயத்த நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு டெய்லியும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு அமௌண்ட் புக்கிங் பண்ணுவீங்க. அதே மாதிரி புக்கிங் பண்ணி நீங்கள் உங்களுக்கு மேலே உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்த நீங்கள் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்லலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர்னாலும் நம்மளும் நல்லா இருப்போம். அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போமே. இந்த விஷயம் சொல்ல போகிறோம். சொல்லி அவங்க எடுத்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஃப்யூச்சரில் அவங்க வந்துட்டு கொஞ்சம் க்ரோ ஆகிடுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளர்த்துட்டோம். நீங்கள் அந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்போனா நீங்கள் அந்த இடத்துலேருந்து நீங்கள் அவங்களே அவ்வளோது வளர்ந்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ வளர்ந்துருப்பீங்க அதை யோசிச்சு பாருங்கள். அதுக்காண்டியே சொல்கிறேன், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்க சொல்லிக் கொடுப்போம். அதேமாரி தான் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா மக்களானவங்களுக்கு வந்துட்டு தெரியணும். அதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பு. அதில் உங்களுக்கு வந்துட்டு சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு டெய்லி நான் ப்ராஃபிட் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி நான் வந்துட்டு மார்க்கெட் எப்போல்லாம் இருக்கோ அப்போதைக்கு நான் வந்துட்டு டெய்லியும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னோடய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் பட்டனை தட்டி விட்ருங்க. தீபாவளி முடிஞ்சு மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் மக்களே. பாருங்கள், தீபாவளி அன்றைக்கெல்லாம் நினச்சிருப்போம் 2 நாள் நல்லா ஏறுனுச்சு அப்படின்ட்டு. ஸ்பெஷல் ட்ரேடிங் வேறு பண்ணுச்சு, மூரா ட்ரேடிங்ட்டு. அது தீபாவளிக்கு எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரேமில் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் இருக்கும். அது வந்துட்டு எதுக்கு அப்படின்னா இன்வெஸ்டர்ஸாக வராங்களே அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போக்கி ட்ரேட் எடுக்கிறதுங்கிறது அது அவங்களோட மைண்ட் செட்டு. இப்போ நான் அன்றைக்கே ட்ரேட் எடுத்தேன், ஒரு 200 ப்ராஃபிட் வந்துச்சு. அப்புறம் வந்துட்டேன். அந்த மாதிரி தான் மக்களே, நம்ம வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரேட்லாம் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரம் மாதிரி. டெய்லியும் மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறப்போ நீங்கள் பை ஆர்டரு செல் ஆர்டரு அதை பார்த்து நீங்கள் பிளான் பண்ணி போட போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மக்களே.
தொடர்ந்து என்னுடைய வீடியோ வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. ஓகே மக்களே, நாளைக்கு வீடியோவில் நான் வந்துட்டு சந்திக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட்டோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மார்க்கெட் வந்துட்டு சொல்கிறேன் எப்பயுமே ஒரே மாதிரியே ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் பிரச்சனை இல்லை. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் இப்போ வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு ரேட்டில் போடுவோம், நாளைக்கு டவுன் ஆகும், இன்னும் ஒரு மாதம் இன்னும் அப்பாவும் ஆகும். அதனால் வந்துட்டு அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மைனஸ் ஆகுது நம்மளுக்கு 205 ரூபா வந்துட்டு பாருங்கள். அதுதான் மக்களே. இப்போ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ட்ரேடுங்கிறது அப்படி இல்லை. ட்ரேடுங்கிறது ஒரே நாளில் வாங்கிட்டு ஒரே நாளில் விற்கணும். அதை நல்லா புரிஞ்சுவாங்க. ஓகே மக்களே, பாய். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன்.